வணக்கம், உங்கள் கலந்த மகன். இப்போ நமக்கு வந்து கடல்ல மோசமான சொல்லுவோம், அவரே வந்திருக்காரு. இன்னைக்கு தான் மட்டும் பயங்கரமா இருப்பாரு. சிறுத்தைக்கு ஈக்குவலான வேகத்துல ஒரு மீன் வந்திருக்கு நீங்க மலையில. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா சிறுத்தை மாதிரியாவே இருக்கு. அச்சா சிறுத்தை வந்து மீன் வடிவில் வந்து எப்படி இருக்குமோ அதே வடிவில இருக்கு. அதாவது கடல்ல வந்து இவருக்கு அடக்கம் தான் எவ்வளவு எந்த மீனா இருந்தாலும் பார்க்க எவ்வளவு சாகுவா இருந்தாலும் பாருங்க. காலுக்கு வேணும் சந்தியனே, காலுக்கு வந்துடாம. இவர் வந்து கடிச்சிட்ட உடனே இப்படிதான் சுத்தி வலையில முறுக்குவாரு. பார்த்தாம சொல்லி காட்டுற இந்த மத்தில முறுக்கிட்டு நிறுத்துரு. கண்ணு அசைறது கம்பி வச்சு சட்டத்துன்னு வருவேன். இதுக்குள்ள உள்ள ஒரு பல் இருக்கும் தம்பி தொண்டைக்குள்ள. எட்ட பெரிய மீனே முழுக்கிறேன். பாஞ்சிருமோம்ல பயமா இருக்கு. இனே கவன சந்தியானே, கையில பிடிக்காதிய. வந்து பயங்கரமா இருக்கு. கை வலிக்கு சரி, பல்லுல இல்ல பற்றாம. அல்ல கையால முடியாது, கால்ல சிமிலி கரண்ட் அடிச்சிட்டு. வித்தியாசமான எல்லா மீன்களே வாயிலே சவச்சு வாயிலே சாப்பிட்டு உழுகுனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள உள்ள பல்ல வச்சு பாம்பு மாதிரிதான். பாம்பு என்ன முழுங்குனப்பே செமிச்சிரு, முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா செமிச்சு இது முழுங்கி திங்கி. இது வந்து ஒரு மீனை முழுங்கிடுவார் தலைவரே. முழுங்கி வயிற்றுக்குள்ள வச்சாங்க திங்கி. இப்போ வந்து பார்க்க போகிறது நம்ம என்னன்னா மீன் முட்டையில் மீன் வந்து குஞ்சாகி நல்லா முட்டை வெடிக்கிற பருவம் வந்துட்டு. இது என்ன மீன் பார்த்தோம்னா கெழுது மீன். ஓடுது அங்கே பாருங்க, முட்டைக்குள்ள எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. வாழை சைக்குதுப்பா. சூப்பரா இருக்கப்பா. அடே பாரு, அடே வயிற்றுல குழந்தைய இருக்கிற மாதிரி இருக்கிறேன் பாரு. அடே ஓடுறத பாரு. அடே அதனுடைய நரம்புகள் ஒரு ஓடுறத பாருங்க. ஒரு கருப்பையில கரு இருக்கும்ல, அந்த மெத்தட்ல எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. அதை சுற்றி நரம்புகள் ஓடி இருக்கிறது வேற லெவல்ல இருக்கானே. ஓடுதுப்பா. அப்படியே கண்ணாசைக்கு பாரு. கண்ணாசிக்கிறது தெரியுதா? அழகா தெரியுதா? கண்ணாசிச்சுடு சூப்பரா வருதுப்பா. எவ்வளவு அழகா அந்த தொப்புள் கொடியை பத்தியா, எவ்வளவு அழகா அந்த சிவப்பு கலர்ல திருப்பு கரு கீழே ஒரு கரு கொடியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. எத்தனை கோடி பாஞ்சிருக்குன்னு மட்டும் பாரு. கோடி எத்தனை கோடி பாஞ்சிருக்கு பாருங்க. அது ஒரு கோடி மட்டும் என்னவே முடியாத அளவுக்கு கோடி மாதிரி எல்லாம் அகல பெருசா இருக்கு பாருங்க. ரெட் கலர்ல திருப்பிடாத.
கண்ணில் தெரியுதா? கண் நல்லா தெரியுது. ஓடிடு. இது இப்போ நம்ம கடலில் ஓட்டோம்னாலுமே இது அதுவாக ஓப்பன் ஆகி ஓடிடு மீன். இது வந்து இந்த அளவுக்குனா நல்லா முட்டை வெடிக்கிற பருவம் வந்துட்டு அந்த சிகப்பு கொடிலாம் இருக்காது முட்டையில். நம்ம நார்மலாக பார்க்கும்போது மஞ்சள் மஞ்சள் இருந்தால் இருக்காரு. இது முட்டை குஞ்சு விடுற பருவம் வந்துட்டு கெழுதுல இருந்து. அதனால இந்த மத்தியில் எவ்வளோ அழகா கண்ணு, எவ்வளோ கண்ணு மூக்கோட எவ்வளோ அழகா இந்த முட்டையில் எதிராட்டு விட்டு வைக்கிற பருவம் வந்துட்டு. ஆமாம், விட்டு வச்சா விட்டுரும். இன்னும் ஒரு 2-3 நாள் வாலாட்டுது. ஏய் ஓடுது. வாலாட்டுது, தலையாட்டுது. ஏய் ரொம்ப நசுக்காதீங்க. ஏய் ஐய், கொண்டா கொண்டா கொண்டா. எப்படிங்க? எதாடா அவ்வளோதான்டா, தண்ணில் போடுறது காட்டுறா. காட்டுவோண்ணே. கழுதல இன்னும் இருக்கும்ல முட்டை. ஒரு முட்டை முட்டையினால எடுத்து காட்டணும்ல. இப்போ இந்த கெழுதுலாம் இந்த முட்டை இருந்துச்சு பாருங்க. இப்போ இந்த கெழுதுல முட்டை எடுக்க போகிறோம். கெழுது இது வந்து ஒரு 15 கிலோவாக இருக்கு. முரட்டுத்தனமான கெழுது. இந்த கழுதா சின்ன கழுதாடா? சின்ன கழுதுன்னு நினைக்கிறேன். இதில் இல்லைடா, வயிறு குண்டு இருக்கும்டா. இல்லைண்ணா தம்பி இல்லை. இந்த கெழுதுல முட்டை வந்துச்சு. எவ்வளோ அழகா ஆட்டுது பாரு. கால் துடிப்பேன். அங்கே பாரு. அது எவ்வளோ அழகா துள்ளுது பாருங்க. இதா இப்படித்தானே நம்ம கருப்பையில் நம்மளும் இருந்திருப்போம். எவ்வளோ அழகா இருக்குண்ணே. இதெல்லாம் பார்க்க முடியாத ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது இப்படிதானே ஆட்டாரு. அவன் கையில புறக்கி தரேன், நான் தான் கவனிக்கிறேன். துடிக்குது. போட்டுருமா? தண்ணில் ஓட்டுருமா? போடு. இப்போ நம்ம இந்த முட்டையை கடலில் ஓட போகிறோம். கச்சாக்கரை வச்சு நைஸ் இறக்கிடலாமே. சும்மா தூக்கி போடு. உடையாதுண்ணே. உடைய கடலில் தானே நினைக்கிற மாதிரி ரிசல்ட் உடையாது. இலைய விட்டு போட்டோம். போகுது.